Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Volume 2 Chapter 7 7.1 கொஸ்டின் நம்பர் 15 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் Volume 1 எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Integration of root x multiple by 3x squared plus 2x plus 3 times dx அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல யூஸ்வலா மல்டிபிள் எப்படி இருந்ததுன்னா டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அதாவது வித்தியாசமா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிளா இருந்தா பண்ணலாம். ஒரு ட்ரிக்னாமெட்ரியும் ஒரு அல்ஜிப்ராவும், இல்ல ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷனும் ஒரு லாக் ஃபங்க்ஷனும் இருந்தா, இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ல மல்டிபிள் இருந்தா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப இதை முதல்ல சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்டகிரேஷன் பண்ணணும். ரூட் எக்ஸ் அப்படின்னா அது பேசிக்கா எக்ஸ் டு த பவர் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்க வெளியில வந்து ரூட் எக்ஸ் வந்து மல்டிபிள் இருக்கிறதுனால இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஸோ இப்படி கிடைச்சிரும் நமக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் பார் 1/2ன்னு எடுத்துக்கோங்க. இதை உள்ள எடுத்துட்டு போகும்போது எக்ஸ் பார் 1/2 மல்டிபிள் பை 3x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம். இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பார் 1/2 மல்டிபிள் பை 2x பிளஸ் 3x டு த பவர் 1/2 இங்க வந்து dxன்னு இருக்கு. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணலாம். எக்ஸ் டு த பவர் இங்க இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இது எக்ஸ் பவர் 1/2, இது வந்து எக்ஸ் பவர் 2. அதாவது எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம் எக்ஸ்பெனன்ட் ரூல்ல. இப்போ எக்ஸ் பவர் 2 பிளஸ் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் இங்க இருக்க இந்த 2 அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் டு த பவர் இது ஒரு 1, இது ஒரு 1/2 மல்டிபிள் இருக்கிறதுனால பவர் என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். பிளஸ் 3 இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் தான் இருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணல, சிம்பிளிஃபை தான் பண்ணிட்டு இருக்கோம். 3 டைம் எக்ஸ் 2 பிளஸ் 1/2 அப்படின்னு இருக்குல்ல. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 2 2s are 4, 4 plus 1 5/2 பிளஸ் இந்த 2 அப்படியே இருக்கும். எக்ஸ் டு த பவர் 2 1s are 2, 2 plus 1 3/2 எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. 3x டு த பவர் 1/2 இங்கே dx இருக்கு. இப்போதான் இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ நார்மல் அடிஷனுக்கு வந்தாச்சு கொஸ்டின். எக்ஸ் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n+1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ 3 பேருமே தனித்தனி இன்டகிரேட் பண்ண போறோம். முதல்ல இங்க இருக்கிற 3 வெளில எடுத்துட்டு இது எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்றோம். எக்ஸ் பவர் n-க்கு பதிலா 5/2 இருக்கு. அப்போ 5/2 பிளஸ் 1/5/2 பிளஸ் 1 அப்படின்னு எழுதணும். பிளஸ் இந்த வெளியில இருக்கட்டும், அங்கே தான் இருக்கும். இது எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் n plus 1/n+1 அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் எக்ஸ் டு த பவர் 3 into x to the power 1/2 plus 1/1/2 plus 1 இன்டகிரேஷன் பண்ணிட்டோம்னா இங்க இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இதை ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ஸோ 3 அப்படியே இருக்கும். எக்ஸ் டு த பவர் 5/2 plus 1. ஸோ ஆட் பண்ண போறோம். 5/2 plus 1 அப்படின்னா 2 1s are 2, 2 plus 5 7/2 இப்படி எழுதிடலாம் நம்ம டைரக்டா. இல்லைன்னா இங்க ஒரு 1 போட்டு இது இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்களா, பட்டர்ஃப்ளை மெத்தட், அப்படியும் நீங்க பண்ணலாம். ஸோ இது ஒரு 7/2, கீழேயும் 7/2 இருக்கு. பிளஸ் இங்க 2 அப்படியே இருக்கு. எக்ஸ் டு த பவர் 2 1s are 2, 2 plus 3 5/2. டினாமினேட்டர்லயும் 5/2 இருக்கு. பிளஸ் 3 எக்ஸ் டு த பவர் 2 1s are 2, 2 plus 1 3/2. டினாமினேட்டர்லயும் 3/2 இருக்கு. இங்க பிளஸ் c இருக்கு. டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருக்கிறதுனால மேல எடுத்துட்டு வந்து மல்டிபிள் எழுதிக்கலாம். 3 மல்டிபிள் பை கீழே 7/2 இருந்துச்சுல, அப்ப இங்க எழுதும்போது 2/7 எக்ஸ் டு த பவர் 7/2. பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு. 5/2 மேல வந்தா 2/5 எக்ஸ் டு த பவர் 5/2. இங்க பிளஸ் 3 இருக்கு. மல்டிபிள் பை 2/3 எக்ஸ் டு த பவர் 3/2 பிளஸ் c அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல வந்து இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே வந்து கேன்சல் ஆகல. அப்ப இங்க வந்து 6/7 எக்ஸ் டு த பவர் 7/2 இருக்கு. இங்க 2 2s are 4 எக்ஸ் டு த பவர் 5/2 பிளஸ் 2 எக்ஸ் டு த பவர் 3/2 பிளஸ் c அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. 7.1ல கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறோம். இந்த 3 பேசிக் ரூலும் தெரிஞ்சது டைரக்டாக எழுதிடலாம். நீங்கள் நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் தான் இருக்கும் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x 2 அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து இது வந்து 2x dx தனியாக இன்டகிரேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதை வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ -3 வெளியே எடுத்துட்டு இங்கே இருக்கிற இந்த cos x dx இன்டகிரேட் பண்ணணும். பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் e power x dx இன்டகிரேட் பண்ணணும். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இது வந்து x பவர் 1ன்னு யோசிங்க. x பவர் 1 வந்து x பவர் n மாதிரி இருக்கு. அப்போ x பவர் 1 plus 1/1 plus 1, அப்போ x squared by 2ன்னு எழுதிக்கலாம். -3 அப்படியே தான் இருக்கும். cos x இன்டகிரேட் பண்ணா sin x அப்படின்னு கிடைக்கும். ஸோ sin xன்னு எழுதிடலாம். e power x இன்டகிரேட் பண்ணா அதே e power x தான் வரும். அதனால e power xன்னு போட்டு பக்கத்துல பிளஸ் cன்னு போட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 பார்க்குறோம்.
integration of 2x squared minus 3 times sin x plus 5x to the power 1 by 2 இருக்கு. எல்லாமே addition subtraction இருக்குல்ல. அப்ப நம்ம நார்மலா இவங்களே இன்டகிரேட் பண்ணிடலாம். தனித்தனியா இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2x squaredல 2ன்றது வந்து வெறும் நம்பர். இதை நீங்க வெளியிலே வச்சுக்கலாம். இது வந்து x squared dx. இதுல -3ன்றதை வெளியிலே வச்சுட்டு integration of sin x dx. அதான் இந்த இன்டகிரேஷன் இங்க இருக்க எல்லாருக்கும் காமன். அதை உள்ள எடுத்துட்டு போறோம். அவ்வளவுதான் பண்றோம். இங்கேயுமே இந்த 5ன்றது வெறும் கோஎஃபிஷியன்ட் வெளியே எடுத்துட்டு உள்ள இந்த x power 1 by 2 ஓட dx இன்டகிரேட் பண்ண போறோம். x power n இருந்தாலே இன்டகிரேஷன் பேட்டர்ன் என்ன? x power n plus 1 by n plus 1 அதான் எழுத போறீங்க. sin x இன்டகிரேட் பண்ணா நமக்கு minus cos x ன்னு கிடைக்கும். இப்போ 2 into x squared இன்டகிரேட் பண்ணா x power 2 plus 1 by 2 plus 1 அப்போ 3 by 3 ன்னு எழுதிக்கலாம். -3 அப்படியே இருக்கும். sin x இன்டகிரேட் பண்ணா minus cos x plus 5 அப்படியே இருக்கும். x power 1 by 2 இன்டகிரேட் பண்ணா x power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 அப்படின்னு கிடைக்கும். இங்க plus c ன்னு எழுதிடலாம். 1 by 2 plus 1 அப்படின்றது வந்து 1 2s are 2, 2 plus 1 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். இப்படி 1 போட்டு LCM எடுத்தும் நீங்க எழுதலாம். எப்படி பண்ணாலும் 3 by 2 வரும். ஷார்ட்டா எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 2x cube by 3 இருக்கு. இந்த மைனஸும் மைனஸும் plus 3 cos x. இங்க plus 5 இருக்கு. இங்க வந்து 3 by 2 மேல எடுத்துட்டு போகும்போது 2 by 3 ஆயிடும். ஸோ மேலே x to the power 3 by 2 plus c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 10 by 3ன்னு கிடைக்குது. அதை எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் மல்டிபிள் பை சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பேசிக்காக இப்போ இது மல்டிபிள் இருக்குது. நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மாற்றிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ சீக்கண்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பேசிக்காக என்னென்ன இன்டகிரேஷன் ஃபார்முலா அவைலபிளாக இருக்குது நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட சீக்கண்ட் ஸ்கொயர்டுக்கும் ஃபார்முலா இருக்குது, சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு tan xக்கும் ஃபார்முலா இருக்குல்ல. அதனால இதை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா சீக்கண்ட் இன்ட்டு சீக்கண்ட் என்ன ஆகிடும்? சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு வரும். அப்புறம் இந்த சீக்கண்ட் எக்ஸையும் tan xையும் மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் சீக்கண்ட் எக்ஸ் tan xன்னு வந்திருக்கும் மல்டிபிளில். இங்கே வந்து dxன்னு இருக்குது. ஸோ இது வெறும் அடிஷனுக்கு வந்தாச்சு. இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம், இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் dx தனியாக பண்ணணும். ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் tan xை தனியாக இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? tan xன்னு எழுதிடலாம். பிளஸ் சீக்கண்ட் எக்ஸ் tan x இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சீக்கண்ட் எக்ஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் பிளஸ் சி அங்கே ஆட் பண்ணிடுங்க. இதான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்த 19th கொஸ்டின் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை கொசிக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ். மேம் இது ரெண்டுத்துக்குமே நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல அப்படின்னு தோணுது. ஆனால் டிவிஷன்ல இருக்கு. அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்தால் தான் டேரக்டா இன்டகிரேட் பண்ண முடியும். மல்டிப்ளியர் டிவைட்ல இருந்தால் நீங்க அதை சிம்பிளிஃபை பண்ணி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இது எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. சீக்கண்ட்ன்றது யாரோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல். இது நம்ம கிளாஸ் 10லேயே படிச்சிருக்கோம். 1 by cos ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கொசிக்கண்ட் யாரோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். அதனால 1 by sin ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே dx அப்படியே இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் நியூமரேட்டரில் இருக்கிற 1 by cos ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரில் இருக்கிற 1 by sin ஸ்கொயர்டை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா sin ஸ்கொயர்ட் எக்ஸ் by 1 அப்படின்னு வந்துடும். இங்கே இது நார்மல் மல்டிபிள் இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணிடலாம். 1 into sin squared x வந்து sin squared x தான். கீழே 1 into cos squared x வந்து cos squared x dx இருக்கு. இப்போவும் இது டிவிஷன்ல தான் இருக்கு. ஆனால் sin squared by cos squared நமக்கு என்னன்னு தெரியும்? tan squared xன்னு தெரியும். ஸோ tan squared x dx அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ tan squaredக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஆனால் tan squaredக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இல்லை இல்லையா? ஆனால் சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஒரு ஃபார்முலா 1 plus tan squared x அப்படின்றது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஸோ tan ஸ்கொயர்டை வந்து இன்னொரு பேட்டர்னில் எழுதணும்னா இந்த +1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் ஸோ எங்கேயாவது tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுறோம்னா நமக்கு தெரியும் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா டைரெக்டாக இருக்குது. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு tan x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை பண்ணிடலாம் நம்ம. ஸோ tan ஸ்கொயர்ட் எக்ஸை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாததுனால இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் -1 dx அப்படின்னு எழுதிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் dxன்றது ஒரு டேர்மாகவும் இந்த 1 into dx தனியாகவும் இன்டகிரேட் பண்ணணும். சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸோடது என்னது? tan x. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் tan xன்னு வந்திருக்கும். இப்போ வெறும் dx இன்டகிரேஷன் ஆஃப் dx என்னன்னு கேட்டால் எக்ஸ்ன்னு போட்டு ப்ளஸ் சி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இது dx தான். ஸோ இது எக்ஸ்ன்னு வந்துடும். பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட இன்டகிரேஷனோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.